உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் எடுத்திருக்கிற முடிவுல யாருமே தலையிடக்கூடாது. ஆனா மாமி ஆயுஷ், நான் சொன்னது கேட்கல உனக்கு? நான் எடுத்திருக்கிற முடிவுல யாரும் தலையிடக்கூடாது, அதை பத்தி பேசவும் கூடாது. ஆனா நீலம், அம்மா நீங்களும் பேசாதீங்க. இந்த முறை நீங்களும் பேசக்கூடாது ப்ளீஸ். நம்ம குடும்ப கௌரவத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டா. நம்ம குடும்பத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்திட்டா. இது வரைக்கும் மானம் போனது. லட்சுமியை நாம காப்பாத்தலன்னா தான் நம்ம மானம் போகும். இந்த வீட்டு மருமக அவ குற்றவாளி இல்ல. அப்ப நான் யாரு? நான் யாருன்னு சொல்லுங்க. நான் தான் இந்த வீட்டு மருமக. இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துறதுக்காக என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கேன். என்னோட சின்ன சின்ன ஆசைகளை கூட நான் திறந்திருக்கேன் தெரியுமா? என்னோட எல்லா கனவுகள், நிறைவேறாத ஆசைகள் எல்லாத்தையும் நான் பலி கொடுத்திருக்கேன். என் மனசையே நான் கல்லாக்கிக்கிட்டேன். அதுக்கு என்ன காரணங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்பத்தோட வளர்ச்சிக்காக என்னையே மெழுகாக்கியிருக்கேன். இந்த நேரத்துல நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா கை நீட்டி பேசினாங்கன்னா அதை என்னால பொறுத்துக்கவே முடியாது. அதுலயும் குறிப்பா அந்த லக்ஷ்மிக்காக பொறுத்துக்க மாட்டேன். எல்லாரும் இங்கதான் இருந்தீங்க, கேட்டீங்கல்ல? இங்க வந்திருந்த மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு கேட்டீங்கல்ல? அதனால ஃபைனலா சொல்றேன், லக்ஷ்மியை காப்பாத்துறேன்னு இந்த வீட்ல இருந்து யாரும் போக கூடாது. நீலம், நீ புரியாம பேசிட்டு இருக்கிற. லட்சுமியை நாம காப்பாத்தலன்னா ஊர் உலகம் நம்மள குறை சொல்லும். அத நீ யோசிச்சு பாரு. அவ ஒண்ணு என் மருமக கிடையாது. அப்படியா? அப்ப அவ யாரு? காலத்தின் கட்டாயம். தரித்திரம், அபசகுடம். நம்ம குடும்ப தலையெழுத்த மாத்ததா அவ இங்க வந்திருக்கா. அவ இந்த வீட்டு மருமக கிடையாது. அப்படியாக நான் விடவும் மாட்டேன். மிஸ்டர் வீரேந்திர ஓப்ராய், நீங்க உங்க பிசினஸ கவனிங்க. யூ ஆர் குட் அட் இட். இவ்ளோ கலாட்டா ஆனதுக்கு அப்புறமா நிச்சயம் நம்ம பிசினஸ் பாதிக்கப்படும் தானே. ஆனா நீங்க ஸ்மார்ட். பிசினஸ காப்பாத்த நிச்சயமா நீங்க ஏதாவது வழி வச்சிருப்பீங்க. அதே மாதிரி லட்சுமியை காப்பாத்தவும் உங்ககிட்ட நிச்சயமா வழி இருக்கும் தான். 1 2 இல்ல, 1000 வழிகள் வச்சிருப்பீங்க. ஆனா எல்லா வழிகளையும் அடைச்சு வச்சிடுங்க. லக்ஷ்மி ஜெயில இருந்து வெளியே வரக்கூடாது. ஒருவேளை இது விபத்தா இல்ல யாராவது செஞ்ச சூழ்ச்சியா எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா இந்த பழி மொத்தமா லக்ஷ்மி மேலதான் விழணும். நம்ம ஹோட்டலையோ இல்ல ஓப்ராய் ஃபேமிலியையோ இதுல இழுக்க கூடாது. லக்ஷ்மி ஓபராய் ஃபேமிலி தானே. இவர்கிட்ட சொன்னதை இன்னும் கொஞ்சம் மென்மையா விட உங்ககிட்ட சொல்றேன். அம்மா, உங்க மருமக சொல்ற நல்ல காது கொடுத்து கேளுங்க. லக்ஷ்மி இந்த வீட்டு மருமக கிடையாது. மருமகளா இருக்க மாட்டா, இருக்கவும் முடியாது. சொன்னது புரிஞ்சுதா? நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இல்ல மறுபடியும் புரிய வைக்கணுமா? சரி, நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த தடவை லக்ஷ்மியை இந்த வீட்டை சேர்ந்த யாரும் காப்பாத்த கூடாது. நீலம் ஓப்ராயான நான் எடுத்த இந்த முடிவை மாத்த முடியாது. என் வார்த்தையை மீறி லக்ஷ்மியை காப்பாத்துறேன்னு இங்க இருந்து யாரும் போக கூடாது. லக்ஷ்மிக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் நான் அவ கூட இருக்கணும். எப்பவோ அவ எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கா. ஆனா அவளுக்கு நான் தேவைப்படும் போது இங்க இருக்க. லக்ஷ்மி, நான் வரேன். நீ தைரியமா இரு. நான் உன்கிட்ட தான் வரேன். ஏ மால்தி, உன் இடத்துக்கு போறியா? திரும்ப ஆரம்பிச்சிட்டியா நீ? போன்றல. இவ டியூட்டி கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். கிளம்பி போயிடுவா. அப்புறம் நீயும் நானும் மட்டும்தான். இனிமே நீ என் கூட தானே இருக்க போற. ரிஷி, ரிஷி என்னை காப்பாத்த சீக்கிரம் வா. ரிஷி, அவருக்கு என்ன அடிபட்டு சீக்கிரமா ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணுங்கப்பா. சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. நல்லா இருக்கீங்களா?
ரிஷி ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கே இப்படிலாம் தோணுது. ஐயோ கடவுளே, இப்ப நான் ரிஷி கூட இல்லையே. ப்ளீஸ் நீ தான் அவனை காப்பாத்தணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் ரிஷியை காப்பாத்துங்க. ப்ளீஸ் அவனை பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ். லக்ஷ்மி, நான் வரேன் லக்ஷ்மி. நீ தைரியமா இரு. நான் வரேன். ஆக்சிடென்ட் கேஸா? ரொம்ப சீரியஸா இருக்காரு. சீக்கிரம் உள்ள கூட்டிட்டு போங்க. சார் சார் எப்படி இருக்காரு? நீங்க உள்ள கூட்டிட்டு போனீங்கல்ல, அவரை தான் நான் கேக்குறேன். அவர் பேர் ரிஷி ஓபராய். இப்ப எப்படி இருக்காரு? டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். இவ இந்த மலேஷ்காவ வாய்க்கு வந்தபடி பேசுற. ஆனா அவளுக்கு பொறுமை ஜாஸ்தி. உன்னோட அயோக்கியத்தனத்தை அவதான் பொறுத்துட்டு போறா. ஆனா அன்னைக்கு முன்னாடி நீ உன்னோட வாய திறக்க கூடாது. மறந்துராத ஆயுஷ், நீ இன்னைக்கு நிக்கிறையே இந்த பொசிஷன்ல, இந்த ஸ்டேட்டஸ்ல, அதுக்கு அண்ணிதான் காரணம். ஓகே? போதும் கரிஷ்மா, ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. நோ மாம், நீங்க நடுவுல பேசக்கூடாது. எல்லாரும் இவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. ஆனா அண்ணி முன்னாடி இவன் வாயை திறந்தான்னு வைங்க, நான் இவன் நாக்கு அறுத்து போடுவேன். போதும் அண்ணா, போதும்னு சொன்னேன். போதும். ஆயுஷ் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கான். அவன் ஒண்ணும் குழந்தை இல்ல, அவன் வளர்ந்துட்டான். அவனாலேயே சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியும். மனுஷாளுங்க எப்படின்னு அவனுக்கும் தெரியும். நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு தெரியும். ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கும் எல்லாம் தெரியும் இல்லையா? அதே மாதிரி நீங்க தான் லக்ஷ்மியை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, கரெக்டா? கண்டிப்பா ஆமா. ஆனா கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவளை நான் சரியா புரிஞ்சுக்காம நடந்துட்டேன். லக்ஷ்மியை பத்தி இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவளை புரிஞ்சுக்காம நீ தான் தப்பு பண்ற. நான் தப்பு பண்ணல. நான் கொஞ்சம் கூட லேட் பண்ணல. அந்த பொண்ணோட தகுதி தராதரம் என்னங்கறத நான் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டேங்க. அதனால நான் எடுத்த முடிவுல இருந்து மாறவே மாட்டேன். லக்ஷ்மிக்கு யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது. அவளை காப்பாத்துறேன்னு யாரும் போக கூடாது. எல்லாருக்கும் புரிஞ்சுதா இல்லையா? அண்ட் பிஃபோர் ஐ ஃபர்கெட், ஒரு விஷயத்தை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இங்க நடந்த விஷயத்தை ரிஷி கிட்ட யாரும் சொல்ல கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.